இது நம்ம சிலபஸில் கொடுக்கல, பட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். என் ஆஃப் ஏ வந்து 10, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 3ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது என் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்னு நார்மலாக கேட்டோம்னா இதுக்கு நம்ம என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் பி அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த மாடலில் எப்படிலாம் கொஸ்டின் இருக்குன்னா, ஏ அப்படிங்கிறது 1 2 3 4 ஸ்கூலில் படிச்சிருப்போம் 5 வரை. பி அப்படிங்கிறது 4 5 6 7 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஏ மைனஸ் பி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஏலேருந்து பியை கழிப்போம்ல. இப்போ ஏபியில் எது ரிப்பீட் ஆகுது? இந்த 4 5 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? இந்த 4 5 விட்டுட்டு ஏல மிச்சம் என்ன இருக்குது? என்ன எழுதுவோம்? 1 2 3 இதான் எழுதுவோம். ஏல மிச்சம் இருக்குது. இப்போது இந்த ஃபார்முலா வந்து ஜென்ரல் ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதுக்குள்ளே வாங்க, நான் இதை வச்சு இந்த ஃபார்முலா சொல்கிறேன். என் ஆஃப் ஏ மைனஸ் பியில் என் ஆஃப் ஏ தான் அந்த டோட்டல் வேல்யூ. சரிங்களா? இதில் நம்ம என் ஆஃப் ஏலேருந்து என் ஆஃப் பியை கழிச்சோம். பட் இந்த 4 5 அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே ரிப்பீட் ஆகுதுல்ல, இந்த 4 5 இதை வச்சு சொன்னோம்னா இப்போ இதில் என் ஆஃப் ஏ என்னது? இப்போ நான் பார்த்த வேல்யூவில் என் ஆஃப் ஏன்றது இந்த 5மே, என் ஆஃப் பி அப்படிங்கிறது இந்த 4. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எதை சொல்லுவோம்? இன்டர்செக்ஷன்னா ரெண்டுலேயும் காமன் எதை சொல்லுவோம்? இந்த 4 5 தானே சொல்லுவோம். ஓகேவா? இப்போது ஏல பியை கழிச்சாலும் நமக்கு 1 2 3 தானே வந்திருக்கு. இப்போ நான் ஒரு ஃபார்முலா எழுதுறேன், அந்த ஃபார்முலா சொல்லுங்கள். என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இதை கழிச்சா என்ன வரும்? என் ஆஃப் ஏ இங்கே என்னது? 1 2 3 4 5 தானே. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வருது? ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது 4 5. அந்த 4 5 அடித்தா மறுபடியும் என்ன தான் வருது ஆன்சர்? இந்த ஏ மைனஸ் பிக்கான ஆன்சர் தானே சேமாக வருது. அப்போது இந்த இதுக்கு 2 ஃபார்முலா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம நார்மலாக ஸ்கூல் டேஸில் இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். இந்த இன்டர்செக்ஷன் பியை கழிச்சாலும் இதுதான் வரும். இது ஒரு ஃபார்முலா. நான் உங்களுக்கு டெரிவேஷனே சொல்லிட்டேன் ஏன் அப்படி வரும்னு சொல்லி. நீங்கள் ஃபார்முலா கூட எழுதி வச்சுக்கலாம். என் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ என் ஆஃப் ஏ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 10. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3. அப்படியே கழிச்சிங்கன்னா ஆன்சர் எவ்வளோ வருது? 7 வருதா? இதை என்னவா கேட்குறாங்க? பவர் செட்டுன்னு கேட்குறாங்களா? அடுக்கு கணம். அடுக்கு கணம்னா 2 பவர் எம்னு ஆன்சர். அடுக்கு கணத்தோட மீனிங் அடுக்கு கணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை பவரில் எழுதுனோம்னா அதான் பி ஆஃப்னா பவர். பவரில் எழுதுனா 2 பவர் எம். நம்ம இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ தான் எம்மோட வேல்யூ. அப்போ 2 பவர் 7 ஆன்சர் எவ்வளோ? பவர் வேல்யூ படிக்க சொன்னேன்ல. 2 பவர் 5 32, 2 பவர் 6 64, 2 பவர் 7 128 இருக்கா? 2 ஃபார்முலா யூஸ் ஆகுது இந்த இடத்துல. ஒரு ஃபார்முலா வந்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் பி இந்த ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா 2 பவர் எம். இந்த 2 பவர் எம் ஏன் வந்துச்சுன்னா இந்த அடுக்கு கணம் பவர் செட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால 2 பவரில் எழுதணும்.